Hey guys, welcome back. இன்னைக்கு நம்ம தமிழ் டாக்ஸி சேனல்ல இருந்து வந்திருக்கிற ஒரு பிராங்க் வீடியோ தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த பர்டிகுலர் பிராங்க் வீடியோவை சென்ட் பண்ணி நிறையா பேர் என்ன சொல்லியிருந்தீங்க அப்படின்னா போய் பாருங்கள், செம்ம ஃபன்னாக இருக்குது. தரம் நம்ம பிராங்க் பண்ணுவார்ல அவர் தரம் நிறையா வாட்டி கேரக்டரை விட்டு வெளியே வந்து சிரிச்சுக்கிட்டு இருக்காரு. அவருக்கே சிரிப்பு வர்ற அளவுக்கு பண்ணி வச்சுருக்காங்க. அப்படி என்ன வீடியோன்னு பார்த்தா நோ மேரேஜ் பிராங்க், கல்யாண சுந்தரம் ஆனால் இன்னும் கல்யாணம் ஆகலே அப்படின்னு போட்டிருக்காரு. என்ன அவர் வந்து கேரக்டரில் பர்ஃபெக்டாக கடைசி வரைக்கும் இருக்கக்கூடிய ஒரு ஆள். அவரையே ஒருத்தர் கேரக்டரை விட்டு வெளியே வர வச்சுருக்காரு, சிரிப்பு ஊட்டியிருக்காருன்னா அப்படி என்ன பார்த்துருவோம். இது ஒரு 11 minutes வீடியோ இருந்தாலும் டக்குன்னு பார்த்துட்டு ரெடி. யாருகிட்ட மாட்டிருக்காரு மூடிக்கிட்டு சிரிக்கிறாரு. ராஜா புக் பண்ணுவாரு. ஆமா, இது கூடாஞ்சேரி தான். ஓ, புக்கிங். ஓடிபி சொன்னாரா? பேர் என்ன? ஏம்குமார். பிரேம்குமார். ஏம்குமார். ஏம்குமார். ஏம்குமார் பேர் டிஃப்ரெண்டாக இருக்குதா? அது நான் என்ன பண்றது? சாப்பிட்டீங்களா? இல்லை. என்ன சாப்பிட்டீங்க? நீங்கள் தான் சாப்பிடணும். என்ன சாப்பிட்டீங்க? இனிமேல் சாப்பிடணும். லோக்கலா வெளியூரா? நான் இங்கே சென்னைண்ணா. சென்னை தான். ஆல்ரெடி ஏதோ கடுப்புல தான் உட்காந்துருக்காரு. கல்யாணம் ஆச்சுண்ணா? இல்லைண்ணா. ஏன்? என்ன வயசு ஆகுது? 27ண்ணா. 27 ஆயிடுச்சு. ஏன் என்ன கல்யாணம் பண்ணல? ஒன்றும் தேடின்னு இருக்குங்க. சரி, தருவாவா? இது தேவையில்லாத பொண்ணு தேடிக்கிட்டு இருக்கேன் நான். தெருவில்லையா? தேடலாங்களே கூட தெருவா தேடுறாங்களா? மேட்ரி மொழியும் இதுலேயும் பாருங்க. 27 வயசு கல்யாணம் ஒன்று ஏதாவது வியாதி ஏதாவது இருக்காண்ணா உங்களுக்கு? இதெல்லாம் தேவையில்லாதது. நீ கேட்டுன்னு இருக்கிற வியாதி இருக்கா? வியாதி ஏதாவது இருக்கா உங்களுக்கு? உனக்கு என்ன நோவுது? அவன் என்ன வியாதி இருக்குது அது இருக்குதுன்னு கேட்டுன்னு இருக்கேன். என்ன 27 வயசு ஆயிடுச்சு இல்லைண்ணா உங்களுக்கு? 27ஆவது என்ன மயிரானாவது? உனக்கு என்ன அவங்க வேலையை பாரு, தேவையில்லாத பண்ணாத. உங்களுக்கு 27 வயசு ஆயிடுச்சா? கல்யாணம் இல்லையா? ஏதாவது மருத்துவம் அது என்ன உனக்கு நோவுது? அதெல்லாம் கேட்காத நீ. இப்படி கோவப்படுறீங்க நீங்க. இப்படி கோவப்பட்டா கோவம் வரதான் செய்யும். இப்படிதான் கேட்காது கேள்வி. இப்படி கோவப்பட்ட எந்த பொண்ணு வந்து குடும்பம் நடத்தாங்க உங்க கூட? அப்புறம் கோச்சு அது தேவையில்ல, போட்டோம். உனக்கு என்ன நோவுது? உனக்கு கல்யாணம் ஆகலையே, வியாதி இது எதாவது இருக்குது? தேவையா இதெல்லாம்? உனக்கு தேவையில்லாத வேலை. நீ வந்து நீ இது பண்றிய. நீ போறோம்ல, போற வரைக்கும் ஏதாவது பேசிட்டு போலாம் ஜாலியா சொல்றேன். நான் கேட்கறேன். அதுக்கு அதெல்லாம் பேசாத நீ. உனக்கு என்ன பேசுற வேலையா? அதெல்லாம் தேவையில்லாதது. உங்க வயசு 27 வயசு ஆயிடுச்சு இல்ல? 27 வயசு தான். ஏன் கல்யாணம் பண்ணல? ஏதாவது காரணம் இருக்குல்ல உங்களுக்கு? வீட்டுல பாத்துட்டு இருக்காங்க. ஏன்றாங்க? உனக்கு ஏன் நோவுது? நீ கல்யாணம் பண்ணல, நீ அப்படிதான். உங்களுக்கு வந்து உடம்பு நல்லா தானே இருக்குது? உடம்புலாம் நல்லா தான் இருக்குது. என்ன பண்ண போறப்போ? என்ன கழட்ட போறப்போ? நான் கேட்கறேன், நான் தெரிஞ்சுக்கலாம் என்ன கேட்கறேன். கழட்ட போறப்போ? என்ன முடிய போகுது உனக்கு? 27 வயசு ஆச்சுண்ணா உங்களுக்கு? 27 தானே. என்ன 27 40 நான் எப்போ என்ன பண்ணிப்பேன்? உனக்கு என்ன நோவுது? வெத்த உள்ள வேலை உன்னானா கோச்சுக்காத. உன்னானா நான் வந்து இது பண்ணணுமா? இல்ல, நான் உனக்கு 27 வயசு ஆயிடுச்சு, இன்னும் கல்யாணம் ஆகலையே. ஐயா, உனக்கு வந்து தேவையில்லாத பேசுறீங்க. உடம்பு நல்லா இருக்கிற செக்கப்ல செக்கப் என்ன ஜிஎஸ்சிக்கு கொண்டு போய் விட்டு செக்கப் பண்ணி பார்த்துலாம். தேவையில்லாத பேசினு இருக்கு நீ. இவ்வளவு கோவம் வந்து எந்த பொண்ணு குடும்பம் உனக்கு கூட? சத்தியமா அதை நீ சொல்லாத. அப்படி இல்லை, இவ்வளவு கோவம்லாம் நல்லது இல்லை உடம்புக்கு. இதுவே வந்து உனக்கு என் உடம்பு நல்லா தான் இருக்குது. என் உடம்பு காட்டுமா? உடம்பு நல்லா தான் இருக்குது. காட்டா? தேவையில்லாதெல்லாம் நீ வந்து பேசினீங்க. உங்கள் தான் நானே 27 வயசு ஆயிடுச்சு. ஒரு பையனுக்கு கல்யாணம் ஆகலன்னா அவனுக்கு ஏதாவது வந்து ஏன் 30 வயசுல வந்து எவனும் கல்யாணம் பண்ணலையா? 27 வயசு தான் ஆகுதுக்கு. உனக்கு என்ன நோவுது? உனக்கு என்ன போ? உனக்கு எனக்கு ஒண்ணும் இல்லைண்ணா. எனக்கு நீ கல்யாணம் பண்ண அதெல்லாம் வண்டியில எதுக்குடா ஏறுறீங்க அப்படி கேட்டா அப்படி இருக்கு. எனக்கு கஷ்டமா. என்ன உனக்கு கஷ்டம் இருக்கு? 27 வயசு ஆயிடுச்சுல உங்களுக்கு? அனுப வேண்டியவன் நான். நீ ஏன் புலம்புற? நீ ஏன் கேட்காத கிட்ட? கேட்கறதுக்கு பார்த்த வருத்தம் இல்லையா உனக்கு?
எனக்கு கஷ்டம். உனக்கு கஷ்டமாக்குதா? ஐயா அவர் சிரிப்பதான் அழ வளர்க்குறாரு. வேண்டியது நானு. தேவையில்லாத பண்ணாத. என்ன நீ கஷ்டப்பத்தின்னு இருக்க நீ? 27 வயசு. ஓ தேவையில்லாத பண்ணுகிற நீ. பார்த்துக்கோ. என்ன தயவு செய்து அவத்தை இறக்கி விட்டு போயிடு. என்ன என்னத்துக்க இறக்கி விடியா? என்ன இறக்கி விடியா? அந்த பிரிட்ஜுக்குள்ள இறக்கி விடியா? என்ன 27 வயசு ஆகுது, உனக்கு கல்யாணம் வந்து எப்போ? உனக்கு என்ன ஆகுது? ஓ என்ன இருண்ணா நிப்படுறா. எனக்கு ஏன் கஷ்டமா இருந்தா உனக்கு என்ன மாதிரி கஷ்டம்? நீ என்ன பிடிங்கிட்ட நீ? இல்லைண்ணா 27 வயசு ஆயிடுச்சுண்ணா உனக்கு, இன்னுமே கல்யாணம் ஆகல. உன்னோட வருத்தம் ஃபீலிங்ஸ் எப்படி? என் வத்து நான் பாத்துக்கிறேன். நீ 3 பேரியா? இல்லைண்ணா உனக்கு வந்து இறக்கி விடியா? இருண்ணா நிப்படுறா. 27 வயசு ஆயிடுச்சு. நான் சொல்றேன் பேசாதன்ட்டேன். நான் சொல்றேன் கேளுண்ணா. 27 வயசு ஆயிடுச்சு. தேவையில்லாத கேள்வி நான் கேளு. சொல்றேன் ஏங்க இப்படி திட்டுறீங்க? நமக்காக யாருன்னே தெரியாத ஒருத்தருக்காக ஒருத்தர் கண்ணீர் வடிக்கிறாரு. அவன் எவ்வளவு நல்லவரா இருக்குன்னு. கேளுண்ணா. என்ன கஷ்டமா என்ன உனக்கு என்ன கஷ்டம்? ஏன்னா கல்யாணம் ஆகல? அப்புறம் சரியில்லைன்னு பரவாயில்லையா? நான் சொல்றது கேளுண்ணா. ஏதோ உடம்பு ஏதாவது வீக்கா இருக்குதா? ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போறியா? சொன்னா ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போறியா? தேவையில்லாதெல்லாம் என்கிட்ட பேசிருக்காத. வேறு நான் என்ன சொல்றேன், உனக்கு கல்யாணம் ஆகல வருத்தமா இருக்கு எனக்கு, புரியுதா? அந்த ஃபீலிங்ல நான் பேசிட்டு நீ இருக்கேன். வருத்தமா- நீ என்ன வந்து நீ அவமதிக்கிற. நீ நான் உன்னை என்ன அவமதிக்கிற. நான் உன் உனக்கு கல்யாணம் ஆகல எனக்கு கவலையா இருக்கு. உனக்கு இல்லையா? உனக்கு இல்லையா? ஏன் இல்ல? இல்லையா? ஏன் என்ன இல்ல? பண்ண போற? கல்யாணம் உனக்கு என்ன உனக்கு ஃபீலிங் இல்லையா? உனக்கு என்ன ஆனது? ஃபீலிங் இல்ல இல்லையா? என்னயா? ஏதோ பிரச்சனை இருக்கு உனக்கு. இப்ப உனக்கு தெரியும். என்ன திரும்ப பண்ணலாமா? நான் என்ன சொல்றேன், உனக்கு கல்யாணம் ஆகலன்றது ஃபீலிங்கே இல்லைன்னா பையன் நீங்க பாருங்க ஓப்பன் பண்ணி. ஏய் ஏய் என்னடா ஏய்ங்கற? இருந்தா நான் சொல்றது கேட்டு போனேன். என்னடா கேக்கணும்? எங்க போறேன்? பாத்தனா என்ன மாதிரி இருக்கு உனக்கு? நான் 27 வயசு. அதான் நீ ஏன்டா என்ன கேள்வி கேக்குற? 27 வயசு ஆயிடுச்சுல உனக்கு. என்ன கேள்வி கேட்கறதுக்கு நீங்க எல்லாம் அதிகாரமே இல்ல. 27 வயசு ஆயிடுச்சுல உனக்கு. கேட்காத. நீ ஏன் கேக்குற? ஒருத்த டோர் ஓப்பன் பண்ணு, ஒருத்த கிளம்புறேன் நானு. நான் கஷ்டமா இருக்குது. இந்த பாரு வெறுப்பேத்தாத, என்னை இறக்கி மூடு. ஏய் தேவையில்லாத இறக்கிடுறேன். இந்த பாரு கஷ்டமா இருக்குது. இந்த பாரு உங்க அப்பா தான் உனக்கு அது வரைக்கும் சிரிக்கிறீங்க. அவர் சிரிப்பதான் வளர்க்குறாரு போல. அவ்வளவு சிரிப்பாவா இருக்கு. அவர் அவ்வளவு க்ளோஸ் அப்ல பார்த்து அங்க ஒருத்தர் கத்திக்கிட்டு இருக்கா. சரி நீ பார்த்தா என்ன பார்த்தா சிரிப்பு சிரிக்கிற மாதிரி தான் இருக்கு. ஐயா நீங்க முகத்தை காட்டும் போது அழுற மாதிரி இருக்கு. மூக்கெல்லாம் மூடிட்டு கண்ணை மட்டும் பார்த்துட்டு குலுங்கும் போது சிரிக்கிற மாதிரி தான் இருக்கு. அசிங்கமா இரு பாத்தீங்க. இப்படி ஆகிட்டு அவரே எது நடிக்கிறா? எது நடிக்கிறா? எது நடிக்கிறா? சொல்லுங்க. கேவல பாத்தி நிக்கிறேன். ஏய் எதுக்குடா உனக்கு கல்யாணம் சரி அப்படின்னு ஏங்க இல்ல கல்யாணம் ஆகுது ஆகலைங்கிறது வேற. ஒருத்த உச்சபட்ச கோத்துல சண்டைக்கு வரும்போது சிரிச்சுக்கிட்டு இருந்தா. ஆனா இவருக்கு அதுவே ஒரு தாக்கமா தான் இருந்திருக்கு. அதான் ஆல்ரெடி கல்யாணம் ஆகலைங்கிற வருத்தத்துல இருக்கிறவரை போய் நோண்டி இருக்கீங்க நீங்க. சொல்ல கேட்கலாம். சரி மத்த பாரு போக மாட்டேன் இங்க ஆளு பொண்ணு இல்ல. உனக்கு கல்யாணம் ஆகல. உனக்கு கல்யாணம் ஆகல. எனக்கு வருத்தமா இருக்கு. வருத்தமா இருக்கு. உங்க ஃப்ரெண்ட் ராஜா தானே பண்ண சொன்னாரு.
செருப்பு இவருக்கு பிஞ்சிரும் சொன்னா உனக்கு. கடுப்பாவாருன்னு ஃப்ரெண்டுக்கு தெரியும். மயிராச்சுன்னு வந்து என்ன வந்து கலாச்சில் இருக்கீங்க எல்லாருமே சேர்ந்துன்னு ரெண்டுக்கு திட்டுறாரு. 27 வயசுன்னா இவெல்லாம் யாரா இவனெல்லாம் ஒருத்தன் என்னை வச்சு பிராங்க் பண்ண வைக்கிறேன். சிரிக்காத தலை, சிரிக்காத. சும்மா அவர் வெறியாவது எனக்கு சொன்னாரு. அவன் வந்தனம் முடியா மாலை நீ மொத்த வர இர மொத்த என்ன மொத்த கேவல புண்ணா இருக்கேன். போடுறோம் போக்கு வந்து தொலைகிறேன் இரு மாலை செத்துருவா நீ. ஆனா நீ நைட்டுக்குள்ள டேய் இப்ப நீ எங்க இருக்க மொத்த ஒழுங்கு மஜா நீ அங்க நின்று எனக்கு மொத்த வெறி மயிராவது எனக்கு சிச்சினே இருக்கிறாரு. என்ன பார்த்தா காண்டாயின்னு இருக்கேன் நான் காண்டாயிட்டு இருக்கேன் மச்சான். மொத்த வெறுப்பாவது வந்த பாவத்துக்கு என்னை வச்சு சேர்ந்துட்டேன். நீ கண்டவன் கூட என்னை சேர்த்துட்டு பார்த்துக்கோ. டேய் முதல்ல வாடா, முதல்ல வந்து நான் கூப்பிடுறதுக்கு வாடா. நீ முதல்ல ரெண்டுக்கு இருக்கு வந்து தொலை சாவச்சிருவேன். ரொம்ப தாக்கப்பட்டிருக்கேன். கோச்சிக்காதீங்கண்ணா. இப்போ நான் சொல்றேன் கேளுங்க தெளிவா. இப்போ நான் வந்து யூடியூப்ல ப்ராங்க் பண்ணிட்டு இருக்கிறேன். உங்க ஃப்ரெண்டு எனக்கு மெசேஜ் மெசேஜ் பண்ண நான் சொல்றேன் கேளுங்க. அவர் பண்ணாரு. அவர் வந்து என் ஃப்ரெண்டு வந்து ப்ராங்க் பண்ண சொன்னாங்க. நான் என்ன சொன்னேன் 2 3 ஐடியா வச்சிருந்தேன். அவர் என்ன சொன்னாரு எனக்கு இதெல்லாம் வேண்டாம், அவனுக்கு வந்து 27 வயசு ஆயிடுச்சு, கல்யாணம் ஆகல இன்னும், அதை வச்சு எனக்கு பண்ணுங்கன்னாரு. அதை வச்சு பண்ண ஏதாவது தப்பா நினச்சி போறேன். இதெல்லாம் கொஞ்சம் விளையாட்டா ஸ்போர்ட்டே எடுத்துப்பான் அவன், நீங்க தப்பா எடுத்து நான் பேசிக்கிறேன்னு சொன்னாரு. இல்ல இவரு அப்படி ஒரு பிராங்க் பண்ணணும் ரிக்வெஸ்ட் வந்ததுக்கு 3 ஐடியா வச்சிருந்திருக்காரு. அதெல்லாம் எனக்கு வேணாம், இதை வச்சு பண்ணுங்க அப்படின்னா ஃப்ரெண்ட்ஸ் கேங்லயே நிறைய கலாச்சிருக்கீங்க. ஆனா அது கொஞ்சம் பாவமா தான் இருக்கு. ஏங்க அவர் தான் வேற 3 ஐடியா வச்சிருக்கேன்னாரு, அதுல ஏதாவது ஒன்று செலக்ட் பண்ணிருக்கலாம்ல. என்ன வெறுப்புல சுத்திட்டு இருக்காரு கல்யாணம் ஆகலன்னு. ஆனா இன்னைக்கு இப்ப போய் ஃப்ரெண்டுக்கு நைட்டுக்குள்ள செத்துருவாங்க. இல்ல தலைவா, அவர் சொன்னனாலதான் இங்க பாருங்க அந்த மாதிரி பண்ணாங்க. தலைவா நீ பண்றது இது தலைவா எங்கே தப்பு எனக்கு இதுல பண்றது எனக்கு விருப்பமே இல்ல. இல்ல தலைவா, நான் சொல்லிட்டு வந்துட்டு அவரை பார்த்துட்டு பேசிட்டேன். அவர் வந்து ரொம்ப வந்து எப்படி சொல்றது வற்புறுத்துறாருன்னா இது நீங்க பண்ணுங்க, தப்பா எடுத்துக்க மாட்டோம், நாங்க பேசிக்கிறோம் அப்படின்ட்டு எல்லாம் சேர்ந்து பேசினாலும் நான் பண்ணேன். இங்க பாருங்க எனக்கே இது வந்து எனக்கு உடன்பாடு இல்லை. இந்த மாதிரி கல்யாணம் ஆகலன்னு சொல்லி இதை வச்சு பண்ற உடன்பாடு இல்லை. அவன் வந்து உங்க ஃப்ரெண்டுங்க சரி நாங்க பேசிக்கிறோம்ப்பா நீங்க பண்ணுங்க சொன்னாங்க, பண்ணணும்னு தப்பா எடுத்துக்கிட்டீங்க. இல்ல அவன் மேல தான் தலைவா மனசு கஷ்டம். மன்னிச்சிருங்க. ஒரு செகண்ட் நான் வந்து கோச்சிங் தான் தலைவா. அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்க வந்து எப்படி சொல்றது தலைவா தப்பா எடுத்துக்காதீங்க. சரியா? இங்க பாருங்க கேமரா வந்து பாருங்க தலைவா வேற லெவல் பண்ற தலைவா. நான் வச்சு நல்லா செஞ்சுட்டேன். ஐயோ அப்படிலாம் ஒண்ணு பாத்துக்கலாம். உங்க வீடியோ வந்து நான் யூடியூப்ல போட்டுடலாமா, என்னோட சேனல்ல போட்டுடலாமா? போடலாம். உங்களுக்கு எதுவும் பிரச்சனை இல்லை, மக்கள் நிறைய பேர் பார்ப்போம் சம்மந்தமா. பரவாயில்ல. சரி நான் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நான் சொல்றேன்னு சொல்லுங்க. வீடியோ லைக் பண்ணுங்க, வீடியோ லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தமிழ் டாக்ஸி சேனலை தமிழ் டாக்ஸி தமிழ் டாக்ஸி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இல்ல ஒரு நேரம் இதை பார்த்துட்டு கூட அவருக்கு கல்யாணம் இல்ல அதான் சொல்ல வர்றேன். நல்லதுதான். கிட்டத்தட்ட அதுல வந்து 2 லட்சம் வியூஸ் போயிருக்கு. இதை பார்த்துட்டு மேட்ரிமோனியில கிடைக்காத ஏதாவது ஒரு கனெக்ஷன் ஏதாவது கிடைச்சிருச்சுன்னா, நல்லது நடந்துருச்சுன்னா. ஆனா டேய் பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ்னு கூட இருந்து அவன் வீக் பாயிண்ட் எதுன்னு தெரிஞ்சு அதை வச்சு அடிச்சிருக்கீங்க பாத்தீங்களா? நீங்க தான்டா டிரைவர். அதை மட்டும் பண்ணாதீங்க, வேற ஏதாவது பண்ணுங்கன்னு சொல்லி இருந்திருக்கலாம். ஆனா வீடியோ நல்லா இருந்துச்சு. இல்ல ஆனா பெஸ்ட் ஃப்ரெண்ட் என்ன சொல்லியிருக்கணும், சார் இதை மட்டும் பற்றி கேட்டுறாதீங்க, டென்ஷன் ஆயிடுவான், வேற ஏதாவது பண்ணுங்க. ஆனா என்ன பண்ணிருக்கீங்க, உங்க ஐடியாலாம் வேணாம், இதை பத்தி மட்டும் நீங்க கேட்கணும். அதனால அவருக்கு இருக்கு இப்ப இவர கோவம் இன்னும் மறையல. இவர் இப்போ பார்ப்பாரு, டேய் அவன் செம்ம காண்டில் வர்றான், அவனுக்கு பிடிச்ச ஐட்டமாக வாங்கி வைங்கடா, பிரியாணி அது இது, அவன் தண்ணி கிண்ணி போடுவான்னா அது என்னென்ன வேணுமோ வாங்கி வைங்க, இதை வச்சு சமாளிச்சிடலாம் அப்படின்ட்டு. இப்போ இந்த வீடியோ ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் கும்பலாக உட்காந்து பார்த்து சிரிச்சிருப்பாங்க. என்னடா இப்படி பேசுகிற, என்னடா அப்படி பேசுகிற அப்படின்னு. கடைசியில் அது ஃபன்னாதான் ஆகும். ஆனாலும் பாருங்களேன், பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸுன்னா எந்த அளவுக்கு அவங்க பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸுன்னா, நம்ம இந்த லைனை தாண்டி கூட போகலாம், அவன் ஒன்றும் பண்ண மாட்டாங்கிற தைரியம் இருக்கிற அளவுக்கு திக் ஃப்ரெண்ட்ஸ் போல இருக்கு.
ஆனால் இவர் இப்போ கொஞ்சம் நார்மல் ஆகிட்டார். ஆனால் அவரோட மூஞ்சியே அந்த மூஞ்சி தான். ஆமாம் ஆமாம் ஆமாம். அவர் டாக்ஸியில் ஃப்ரெண்டு தான் புக் பண்ணியிருக்காரு இந்த டாக்ஸியை. அவர் டாக்ஸியில் ஏறும்போதே ஏதோ ஒரு பிரச்சனையில இருந்து தான் வந்திருக்காரு. கடுப்புல வந்திருக்கு. நல்லா இருக்கு. ஆனால் பார்த்து சார், அவங்க இப்படி தான் கேட்டுருவாங்க நீங்கள் இதை வச்சு பண்ணுங்கன்னு. ஆனால் காருக்குள்ளே அவங்களோட சிக்கிறது நீங்கள் தான். பார்த்து பண்ணுங்க. உங்களை அடுத்த வீடியோவில் வந்து சந்திக்கிறேன். பாய்.